இக்கதை இந்த கால பிள்ளைகளை பற்றியும் பெற்றோரை பற்றியும் உள்ளது. கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மங்களம் ஒரு நடுத்தர வயது பெண். இன்று பரிதாபமாக நின்று கொண்டிருந்தாள். வழக்கு தொடுத்ததும் அவள்தான். மங்களம் நீதிமன்றத்தில் பேசத் துவங்கினாள். ஐயா, எங்களுக்கு ஒரே மகள். என் வீட்டுக்காரருக்கு கைகால் வராது. நான் 4 வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியத்தில்தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன். வருகிறேன். மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன். பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன். வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன். அதேபோல யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கிக் கொடுத்தேன். அவள் இப்போது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி எங்கள் கஷ்டமெல்லாம் போய்விடும். அவள் எங்களை பார்த்துக் கொள்வாள் என நினைத்த போது திடீரென ஒரு நாள் அவள் காணாமல் போய்விட்டாள். அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தை கூறி கடத்திப் போயிருப்பதாக சந்தேகப்படுகிறேன். ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தாள். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண், யாரும் என்னை கடத்தவில்லை. நான் மேஜரான பெண். எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நானேதான் விரும்பிச் சென்றேன் என்றாள். நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது. சரிம்மா, அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கி விட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே, இது என்ன நியாயம் என்று வழக்கறிஞர் கேட்டார். அந்த இளம் பெண்ணிடம் இருந்து பதில் ஏதுமில்லை. இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை. ஆனால் அவர் மனம் கேட்கவில்லை. இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல, நிஜமான நீதிமன்றம். எனவே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு. எல்லாமே எந்திரத்தனமாக நடந்துவிடாது. ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் என்று நினைத்து, சரிம்மா, உன்னை ஒன்றும் சொல்லலை. உன் கூட உங்க அம்மா கொஞ்ச நேரம் பேசணும் என்கிறார். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றார். இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும். பழசை நினைத்து பார்ப்பாள். கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது அவர் எண்ணம். ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்தபோது நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை. ஐயா, உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன். என் மகள் அவளது விருப்பப்படி விரும்பினவங்க கூடவே இருக்கட்டும். அவ சந்தோஷமா இருந்தா சரி என்று 2 வார்த்தையில் சொல்லிவிட்டு, ஒரே ஒரு வேண்டுகோள் தான்யா. இவ மேலே இவங்க அப்பனுக்கு கொள்ளை உசிறு. மகளை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாரு. அந்த மனுஷன்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகச் சொல்லுங்க ஐயா. எங்கேம்மா உன் வீட்டுக்காரர் என்று கேட்டார். அந்தம்மா கை காட்டிய இடத்தில் ஒருவர் சுவரோடு சுவராக சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அவருக்கு கை கால் வராது என்பதால் சர்க்கர நாற்காலியில் வைத்து அழைத்து வந்திருந்தனர். கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவரது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளாமல், நான் கிளம்பலாமா? அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்யற இடத்துல உதவி கிடைச்சிடும், பிழைச்சுக்கவும் ஐயா என்றார். நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் துவாக்கி வாரி போட்டது. இந்த அம்மா, நீ பிச்சை எடுக்க வேணாம், என்னோட அன்பளிப்பா ஏத்துக்குங்க என்று சொல்லி பையில் இருந்த 1000 ரூபாயை எடுத்துக் கொடுத்தார் நீதிபதி. அவர் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள், ஊழியர்கள், பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கு கொடுத்ததில் 40,000 ரூபாய் சேர்ந்தது. அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து, உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல, ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லிக் கொடுத்தார் நீதிபதி. பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் அவர் மனம் வேதனைப்பட்டது. பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட